பார்வையில் மாற்றமா? சேஞ்ச் இன் விஷன். பார்வை முறையில் என்ன மாற்றம் தேவை என்பதற்கான பதிவு இது. அறிவுபூர்வமான கண் பார்வை திறன் என்பது 180 டிகிரி வரை பார்வை பதியும். இங்கு நாம் பார்வை திறனை விட நமது பார்வையின் முறையையும் அதற்கான மாற்றம் தேவையா என்பதையும் அறிவோம். நமது பார்வையை பிறர் ஈர்க்க முயற்சிப்பது தான் ஈர்ப்பு பார்வையாகும். முதலில் ஈர்ப்பு பார்வை முறையை தெரிந்து கொள்வோம். நாம் பல வகைகளை வாங்கும் பொழுது மிகவும் மெருகேற்றப்பட்ட மின்னும் வகையில் உள்ள பழங்கள் மீது பார்வை செலுத்துவதுதான் ஈர்ப்பு பார்வை. இந்த ஈர்ப்பு பார்வையால் ரசாயன மெருகேற்றப்பட்ட பழத்தையே வாங்குகிறோம். அதுபோல்தான் காய்கறிகளை வாங்கும் பொழுது ஈர்ப்பு பார்வையால் ஈர்க்கப்பட்டு அதிக வண்ணம் மெருகேற்றப்பட்ட காய்கறிகளையே வாங்குகிறோம். அதுபோல் நாட்டு முட்டை வாங்கும் பொழுது ஈர்ப்பு பார்வையால் ஈர்க்கப்பட்டு வர்ணம் பூசப்பட்ட முட்டைகளையே வாங்குகிறோம். அதுபோல் ஓட்டல்களில் சிக்கன் ரோஸ்ட் வாங்கும் பொழுது ஈர்ப்பு பார்வையால் ஈர்க்கப்பட்டு அதிக கலர் சேர்க்கப்பட்ட சிவந்த வண்ண சிக்கனையே வாங்குகிறோம். பார்வையில் மாற்றம் என்பது பார்வையுடன் கூடிய தீர்க்க அறிவை பயன்படுத்தி தெளிவான பார்வையை பார்ப்பதே தீர்க்க பார்வை ஆகும். தீர்க்க பார்வையால் மட்டுமே இயற்கையான பழங்களை கண்டுபிடித்து இரசாயன பழங்களை தவிர்த்து ஆரோக்கியம் காக்க இயலும். அதுபோல் தீர்க்க பார்வையால் ரசாயன கலர் பூசிய காய்கறிகளை தவிர்த்து ஆரோக்கியம் காப்போம். அதுபோல் தீர்க்க பார்வையால் வண்ணம் பூசிய முட்டைகளை தவிர்த்து ஆரோக்கியம் காப்போம். அதுபோல் தீர்க்க பார்வையால் நிறம் ஏற்றிய சிக்கன் ரோஸ்டுகளை தவிர்த்து ஆரோக்கியம் காண்போம். பொருட்களை வாங்க மட்டும் பார்வையில் மாற்றம் பயன்படுகிறதா என்றால் இல்லை. நமது வாழ்க்கை மற்றும் தொழில் முன்னேற்றத்தை வளமாக்க பார்வையில் மாற்றம் தேவை. வாழ்க்கை மற்றும் தொழில் முன்னேற்றத்தின் மீது நமது பார்வை முறையை ஒரு தண்ணீர் பாட்டில் மூலம் விளக்க உள்ளோம். நம் முன் இருக்கும் இந்த பாதி நீர் நிரம்பிய பாட்டிலை பார்த்தவுடன் நமது ஈர்ப்பு பார்வையில் படிவது பாதி நீர் நிரம்பியுள்ளது தான். அதுபோல்தான் நம் வாழ்க்கையில் இதுவரை அடைந்த முன்னேற்றத்தின் மீது மட்டுமே ஈர்ப்பு பார்வை படுகிறது. ஆனால் அந்த பாட்டிலில் மீதி பாதி பகுதி காலியாக உள்ளது. அதை நிரப்ப வேண்டும் என்ற பார்வை தேவைப்படுகிறது. அந்த பார்வை மாற்றம் மட்டுமே நமக்கு ஊந்துதலை ஏற்படுத்தி மீதமுள்ள முன்னேற்றத்தை அடைய வழி தேடுவோம். தீர்க்க பார்வையால் மட்டுமே நம்மால் இதற்கு முன்னடைந்த முன்னேற்றத்தையும் மற்றும் நாம் இன்னும் முழு திறமையை வெளிப்படுத்தி மீதமுள்ள முன்னேற்றத்தை அடைய முற்படுத்தும். கருத்து: ஈர்ப்பு பார்வையை தவிர்ப்போம், அதீர்க்க பார்வையை செலுத்துவோம், வாழ்க்கையை மேலும் முன்னேற்றுவோம். சில முன்பதிவுகளை உங்கள் பார்வைக்கு. ஜூபோ கேர். கிளிக் டு சப்ஸ்கிரைப்.